இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. மீகா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் தடைகளை உங்க வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கலாம். சத்துரு உங்க வாசல்களை அடைத்திருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள், உங்களோடு கூட மிகவும் நெருக்கமாய் பழகினவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வாசல்களையும் அடைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்களுக்காக அவர் திறக்க போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற தெய்வம் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுக்கென்று நியமித்த, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த புதிய வாசலை உங்களுக்காக திறந்து கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையிலே எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு உங்க வாழ்க்கையை உடைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்காக நான் ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்காக நான் திறந்து வைக்க போகிறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நான் நீக்கி போட போகிறேன். உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எந்த மனிதனெல்லாம் வாசனை அடைத்தானோ, எத்தனை சத்துருக்கள் உங்க வாழ்க்கையிலே விரோதமாய் எழும்பி வாசலை அடைத்தார்களோ, அத்தனை அடைக்கப்பட்ட கதவுகளையும் உங்களுக்காக நான் திறக்க போகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாஸ்போர்ட் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை, விசா இன்னும் எனக்கு வரவில்லை, இந்த உயர்வுக்கான வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் வியாபாரத்துக்குரிய வாசல்கள், என் வாழ்க்கைக்குரிய வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே நான் முடங்கி கிடக்கிறேன், நான் பலவீனப்பட்டு கிடக்கிறேன், வாழ்க்கையில எழும்ப முடியவில்லை, எழுந்து நிற்க முடியவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போட போகிறேன், உங்களுக்கு முன்பாக நான் கடந்து செல்ல போகிறேன், எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நான் திறக்க போகிறேன். ஆண்டவர் உங்க முன்னணியிலே நடந்து போக போகிறார். ஆண்டவர் நடந்து சென்றால் தடைகள் உடையும், சத்துருக்களுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வழி திறப்பார், அற்புதம் செய்வார். இந்த வசனத்தின்படி தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுக்கு உரிய வாசலை திறந்து வைத்து, ஆயத்தம் பண்ணின வாசலை திறந்து வைத்து அதற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அடைக்கப்பட்டதை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக கடந்து சென்று கலக்கத்தை மாற்றி, துன்பங்களை மாற்றி, புலம்பலை மாற்றி, இவருடைய வாழ்க்கையிலே இவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த வாசலை திறந்து அதற்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை கரத்தி பிடித்து நடத்தி கொண்டு போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.